நான்காவது வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்ட போது 4ஆம் வார்த்தையாக இந்த வார்த்தை கூறினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை மிகவும் ஒரு ஆண்டவர் தன்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன ஒரு முக்கியமான காரியமாக கருதப்படுகிறது. இதற்கு 2 பிரதான காரியங்கள் இருக்கிறது. மத்திய 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 27 40 வசனங்கள் நாம் தியானிக்கும் பொழுது முழுதுமாக ஆண்டவர் அவருடைய பாடுகளை வெவ்வேறாக ஒவ்வொரு வார்த்தையாக அங்கே நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி அவர்கள் துன்புறுத்தினார்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்களை ஆண்டவரை நிந்தித்தார்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் வேதனைக்குள்ளாக போனார் என்று சொல்லி நிறைய காரியங்கள் மத்திய 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே ஒரு நிலைமை வரும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த வசனம் ஒரு முக்கியமாக வசனம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. நம்முடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டார். உடம்பில் சரீர பிரகாரமான நிறைய வேதனைகள் இருக்கிறது. அது பிரகாரம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்றால் அந்த அக்கிரமங்களுக்கு நொறுக்கப்பட்டால் என்றால் அது ஒரு விதமான ஒரு எமோஷ்னல் பெயின், சரீரப்பிரகமான ஒரு வலி இருந்தாலும் இருதயத்திலே தன்னால் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு வேதனை இருக்கிறது. ஏன்னா எல்லா பாவமும் அவர் தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டார். அது எதை வெளிப்படுத்துது என்றால் பிதாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான உறவை அந்த இடத்துல அந்த ஐக்கியத்தில் ஒரு பிளவு ஏற்படுகிறது. இந்த பிளவுக்கு யார் காரணம் என்றால் நீங்களும் நானும் மாத்திரம்தான். பிதாவுக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை அந்த பிளவு உண்டு பண்ணி உங்களுடைய பாவங்களுக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் அவர் ஒரு நிவர்த்தி செய்து முடித்தார். ஏன் ஆண்டவர் ஒரு 6 வார்த்தை பேசியிருக்கக்கூடாது, இல்லை ஒரு 8 வார்த்தை பேசியிருக்கலாமே, இல்லை 5 வார்த்தை பேசியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் கரெக்டாக 7 வார்த்தை தான் பேசியிருக்கிறார். 7 வார்த்தை என்னென்னா ஈஸியாக சொல்லிடும், ஏன்னா அந்த பரிபூர்ணத்தை குறிக்குது. அதனால 7 வார்த்தை நம்ம ஆண்டவர் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லலாம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்து அறிந்தோ இல்லை அறியாமலோ ஒரு பாவத்தை செய்தால் நியாயப்பிரமாணத்தைப்படி ஒரு காரியத்தை செய்யணும். அங்கே பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா ஒரு இலக்கன்றை கொண்டு வந்து அதை வெட்டி அந்த ரத்தத்தை 7 தடவை அவர் தெளிப்பார். இதுதான் நியாயப்பிரமாணத்தில் பிரதான ஆசிரியர் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அது குறிக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரதான ஆசிரியர் அவரே தான், ஆட்டுக்குட்டியான அவரே தான், அவரே தன்னுடைய ரத்தத்தை 7 முறை நம்ம மேலே தெளிக்கிறார். இதுதான் அதை குறிக்குது. நிறைய வேளையில் ஆண்டவரை நம்ம ரொம்ப லேசாக எடுத்துடுறோம், நிறைய காரியங்களை தூஷித்துடுறோம், பரவாயில்ல எல்லாத்தையும் ஈஸி கோயிங்க நிறைய காரியங்கள் நம்ம செய்துடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை தண்டிக்கிற ஆண்டவரே கிடையாது. ஒவ்வொரு தரையும் நம்மளை மன்னிச்சு கொண்டே இருக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நீங்களும் நானும் செய்த பாவம் மாத்திரம்தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பிரிவினை உண்டாயிருக்குது. அந்த பிரிவினை அவரை எப்படி வெளிப்படுத்துகிறா அப்படின்னா ஒரு அந்தகாரமாக வெளிப்பட்டது. அந்த இறைமை இருள் சூழ்ந்திருந்தது. அந்த அந்தகாரத்துக்கு யார் காரணம் அப்படின்னா நீங்களும் நானும் மாத்திரம்தான். ஒருவேளை அந்த அந்தகாரம் என்னென்னா நம்ம செய்த மறைமுகமான செய்த பாவங்கள், நமக்குள்ளாக இருக்கிற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கீரை, இது எல்லாவற்றையும் தான் அந்த இடத்துல ஒரு அந்தகாரமாக கொண்டு வந்தது. அந்த அந்தகாரம் தேவனுக்கும் பிதாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த கான்வர்சேஷனையும் கட் பண்ணி விட்டுருச்சு. நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், அந்த வார்த்தை தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு ஈஸியான வார்த்தையை எடுத்துக்காமல் கர்த்தர் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் உள்ள இடையில் அந்த உறவை நம்ம துண்டித்தது யாருடைய காரணம் அப்படின்னா நீங்களும் நானும் செய்த பாவம் மாத்திரம்தான். இந்த நாளில் அந்த ஒரு வார்த்தையை முழு மனதாக நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் செய்த பாவங்கள், நான் செய்த தவறுகள் மாத்திரம்தான், ஒரு மனுஷனாக எங்களுக்காக உலகத்தில் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தி அந்த சிலுவையிலே ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் இடையில் இருக்க அந்த உறவை துண்டித்து கொண்டு எங்களுக்காக நீ மரித்ததற்காக ஆண்டவர் அந்த நிலைமை நினைத்து பார்த்து இன்றைக்கு நாம் அறியாமல் செய்த தவறுகள், ஆண்டவருக்கு விரோதமான பேசின வார்த்தைகள், பிறருக்கு தீமை செய்தது, இந்தபடி காரியங்களை நம்ம எல்லாம் ஒருவேளை இந்த நாளிலே நம்ம யாரும் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்ம யாவரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தை ஆண்டவர் நான் செய்து தவறையெல்லாம் ஒரு விஷயமாக என்னை கழுவீராக என் மன்னிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்தை நம்ம மறுபடியுமாக நம்மளை சீர்படுத்திக் கொள்வது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை முழுவதுமாக ஒரு புதிய மனுஷனாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பாவம் செய்யும்போதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும், ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் இடையில் இருக்க அந்த உறவை நம்ம துண்டித்து போடுறோம். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.